மக்களே, இந்த 5 காயங்களிலிருந்து வெளிவந்த சதையும் இரத்தமும் தான் நமக்கு மீட்பு தந்தது. இந்த மீட்பை நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் திருப்பலியில் கோதுமை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உண்மையாகவே இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற்றுகின்றது. ஆனால் நாம் உட்கொள்ளும் நமக்குள் இருக்கும் இயேசுவின் உடலும் இரத்தமும் நம்மை மாற்றுவதற்கு போராடுகின்றது. ஏனென்றால் நாம் உலகு சார்ந்தவற்றை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க போராடி கொண்டிருக்கின்றோம். நமக்குள் நடக்கும் மீட்பின் போராட்டத்தை கண்டுகொள்வதே இல்லை. நாம் என்றாவது ஒரு நாள் நமது உலகு சார்ந்த போராட்டங்களில் தோல்வியுற்றோ அல்லது சலிப்புற்றோ சோர்ந்து போய் ஆண்டவரே என்று உரக்க கூப்பிடும் வரை இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் தனது மீட்பின் போராட்டத்தை நிறுத்துவதில்லை. நாம் இயேசுவே